நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மக்கள் பணியை முறையாக செய்யும் மேயர், கவுன்சிலர்களுக்கு மட்டுமே இனி திமுகவில் இடம் என்றார். தில்லுமுள்ளு செய்து தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், சென்னையில் 5 கவுன்சிலர்களை தகுதி நீக்கம் செய்ய ஏற்கனவே முதல்வர் முடிவெடுத்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள செங்கம் பழனி புதூர் பஸ் நிறுத்தம் அருகே கஞ்சா சாக்லேட் வைத்திருந்த நபரை தாராபுரம் மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த பிரத்யோதர் பால் என தெரியவந்தது. நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் மாஸ்டராக வேலை செய்து வந்த பிரத்யோதர் பால் சட்டவிரோதமாக கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்து வந்துள்ளார். அவ்வப்போது தன் சொந்த ஊர் சென்று திரும்பும் பிரத்யோதர் பால் வரும்போது கஞ்சா சாக்லேட்டை வாங்கி வந்து திருப்பூரில் விற்பனை செய்தார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 10 பெண்கள் படுகாயமடைந்தனர். கச்சுவாடி கிராமத்தை சேர்ந்த பெண் கூலி தொழிலாளர்கள் சாமந்தி பூக்களை அறுவடை செய்துவிட்டு சரக்கு வாகனத்தில் திரும்பி வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனம் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட அனைவரும் பலத்த காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடரோடு அருகே அம்மை நாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியினர் பயில்கின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இப்பள்ளியின் 4 வகுப்பறைகள் பழுதடைந்திருந்ததால் மறுசீரமைப்புக்காக அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது வரை அந்த கட்டிடங்களை மீண்டும் கட்டித்தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக இடப்பற்றாக்குறையால் தவிக்கும் மாணவர்கள் உள்ளம் உருகுதையா என்ற ராகத்தில் பாடல் பாடி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். கொடுங்கையூரில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முத்தமிழ் நகரை சேர்ந்த மனோஜ் என்பவர் பால் விநியோகம் செய்வதற்காக அதே பகுதியில் 2வது பிளாக் வழியாக சென்றுள்ளார். அப்போது முழங்கால் அளவு தேங்கியிருந்த தண்ணீரில் கால் வைத்த மனோஜ் துடிதுடித்து இறந்துள்ளார். விசாரணையில் அதிலிருந்து ஐஸ்கிரீம் விற்பனை செய்யும் வாகனத்தில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டதால் தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து இருந்தது தெரியவந்தது. புதுச்சேரி அருகே கடலில் குளித்த கல்லூரி மாணவர் ராட்சத அலையில் சிக்கி மாயமானார். புதுக்கோட்டை அருகே உள்ள பொறியியல் கல்லூரியிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் ஆரோவில் அருகே கடலில் குளித்துள்ளனர். அப்போது ஆதித்யா என்ற மாணவர் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகியுள்ளார். உடன் வந்த மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் மாயமான மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நாட்டு இன காளைகளுக்கான அழகு போட்டி நடைபெற்றது. வைரவபுரம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாட்டு இன காளைகளுக்கான அழகு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் நாட்டுக்குட்டை, காங்கேயம், புலிக்குளம், தேனிமலைக்காடு, புதுக்கோட்டை, சிகப்பு, மட்டி உள்ளிட்ட 14 காளைகள் பங்கேற்றன. பாரம்பரிய ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா முன்பகுதி விலங்குகளை பாதுகாப்பாக கையாள முடியுது. திமிழ் சாயாத திமிழ், ஊக்கம் அதிகம். நாட்டுக்காலையிலேயே அதிகமான கழுத்தினுடைய விருப்பம். அதே போல கால்கள், முன்பருவ கால்கள் வடமாநிலத்துக்குலாம் போயிருக்கோம். இப்போ இங்கே அழகு போட்டின்னு சொன்னாங்க. நாங்கள் காரைக்குடி சூடாமணிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ஐயப்பன் நினைவு பாசறை அதுலேருந்து வந்திருக்கோம். இப்போதான் அதை சோடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அழகு போட்டி கொண்டு வந்திருக்கோம்.
திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 3 பேருந்து நிலையங்களில் மாநகர காவல்துறையின் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் வெடிகுண்டு சோதனை மேற்கொண்டனர். மேலும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடியும் வரை இந்த சோதனை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் விநாயகருக்கு தங்க மற்றும் வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள பிரனாம்பாள் யானைக்கு பல்வேறு விதமான பழங்களும் வழங்கப்பட்டது. பழங்கள் அனைத்தையும் பிரன்னாம்பாள் யானை ருசித்து சாப்பிட்டது. சென்னை கொளத்தூரில் தாம்பலத்தட்டு மற்றும் காமாட்சி அம்மன் விளக்கை கொண்டு 40 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் பூம்புகார் நகர் சந்திப்பு அருகே இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மற்றும் தரணி விநாயகர் குழுவினர் இதனை அமைத்தனர். இந்த விநாயகர் சிலைக்காக 901 காமாட்சி அம்மன் விளக்குகளும் 4500 தாம்பூலத்தட்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 9 நாட்கள் தரிசனத்திற்கு பின் இந்த விளக்குகள் மற்றும் தாம்பூலத்தட்டுகள் பிரசாதமாக வழங்கப்படும். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காமாட்சிபுரம், புதுப்பட்டி, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவில் அருகே உள்ள வரகாந்தி ஆற்றில் விநாயகர் சிலையை கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட போது 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் மேட்டூர் காவிரி ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டது. 1 அடி முதல் 10 அடி வரை உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் காவிரி ஆற்றின் படித்துறையில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் சிலைகள் ஆழமான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அதிமுக முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவியின் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார். மேல்நீலித்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரிச்செல்வியின் கணவர் வெள்ளியப்பன் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மர்ம கும்பல் படுகொலை செய்தது. இச்சம்பவத்தில் பாலமுருகன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக தருமிக்கு பொற்கொடி அளித்த லீலை நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஓசூர் ஜெனபர் தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் கையில் ஆயுதத்துடன் விநாயகர் சிலையை அமைத்து கொண்டாடி வருகின்றனர். காஞ்சனா படக்குழுவினரை கொண்டு 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கோவில் பக்தர்களை மிகவும் கவரும் வகையில் உள்ளன. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் கோபிநாத் சொந்த ஊரான குடியாத்தம் வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆசிரியர் கோபிநாத் மாணவர்கள் இன்னும் எளிமையாக கல்வி கற்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதை குறிப்பிடும் வகையில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.